கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இதுல ஒரு 225 ஏக்கர் இருக்குது. அந்த அருப்புக்கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இந்த பயிர் வகைகள்லாம் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர், அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க. சிப்காட்டுக்கு தனியா நிலம் எடுத்து ஒதுக்குங்களேன். இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்திருக்குது. இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும். மானாவாரி, பருத்தி, கடலை, இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க. அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது. விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள், நீ எப்படியாவது பேசி தருகின்ற, நான் ஒரு விவசாயியா இருக்கின்றேன், விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். இன்னைக்கு விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம். இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல. குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார். மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின், நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின். மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில்
ஆமா, மத்தியில நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளிச்சு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம். இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கொஞ்சம் நெஞ்சமல்ல, செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாத்திக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவர்களுடைய உரிமையில அடகு வச்சீங்க. நீங்க செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா? அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் 1, 9.69 விழுக்காடு. இதை நான் சொல்லல, இதை ஒன்றிய அரசால சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசால இதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. நாங்க கேட்கிறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கிறது இல்ல. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்ல. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதிய எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதிய நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்ல. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபடி ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? அது மட்டுமல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்ப நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில்
நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரால பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவரும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு, துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.